அடுத்த நாள் மகேந்திரன் சாரை நேரில் சந்தித்ததும் உடல் சிலிர்த்து விட்டது. எவ்வளவு பெரிய படைப்பாளி, அவரிடமே நாம் கதை சொல்கிறோமா என்று செம்ம ஃபீலாக இருந்தது. கதை சொல்லி முடித்ததும் மகேந்திரன் சார் சொன்னார், கதை ரொம்ப நல்லா இருக்கு, இதில் நெகட்டிவ் ரோலுக்கு எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் கேட்டாலும் தானு சார் கொடுப்பாரே, நான் எதுக்கு என்றார். சார், இதை நீங்கள் பண்ணினா வேறு மாதிரி இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றேன். உடனே அவர், நிறைய பேர் நடிக்க கூப்பிட்டாங்க, நான் மறுத்துட்டேன். ஆனால் இது இன்றைக்கு சொல்ல வேண்டிய கதைன்னு ஒரு இயக்குனராக உங்களோட பொறுப்பை பார்த்து ஒத்துக்கிறேன் என்றார். எனக்கு சிலிர்த்து விட்டது. அதன் பிறகு மகேந்திரன் சார் சொன்னது தான் அவர் மீது இன்னும் காதலை அதிகரிக்க வைத்து விட்டது. அவர் என்னை வைத்து ஒரு 3 நாள் டெஸ்ட் ஷூட் செய்து பாருங்க, நல்லா இருந்தால் மட்டும் மேலே போகலாம் என்றார். இது எவ்வளவு பெரிய வார்த்தை! அடுத்து, விஜய் அண்ணாவின் மகளாக நடிக்கும் குழந்தை நன்றாக நடிக்க தெரிந்த குழந்தையாக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். தப்பும் தவறுமாக மழலை மாறாமல் இன்னசென்ஸ் உள்ள குழந்தை வேண்டும் என்று 20 குழந்தைகளுக்கு மேல் ஆடிஷன் செய்து பார்த்தும் நான் நினைத்தபடி சிறார் நடிகர் அமையவில்லை. குழந்தைக்கான ஆடிஷனிலேயே 3 மாதம் மூடிவிட்டது. ஒரு நாள் இரவு எனது மனைவிதான் மீனா மேடமின் மகள் நைனிகா போட்டோவை இன்ஸ்டாகிராமில் காட்டினார். நைனிகா எப்படி தேர்வானாள் என்பதை பிறகு சொல்கிறேன்.